எக்ஸசைஸ் 4.1ல நம்ம பார்க்கலாம். சிமெட்ரி லெசன்ல எக்ஸசைஸ் 4.1 சிமெட்ரி சாப்டர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் 3. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் fill in the blanks. Fill in the blanksல the reflected image of letter Q is. ஸோ letter Q ஓட reflected image எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ this is Q. இப்படி கொடுத்துருக்காங்க. இதோட ரிஃப்ளெக்டட் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும், மிரர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். The reflected image of the letter Q is நமக்கு என்ன வரும், P மாதிரி இருக்கும். ஓகேவா? A rhombus has dash lines of symmetry. இப்போ ரோம்பஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ரோம்பஸ் இருக்கும். ரோம்பஸ்ல பார்த்தோம்னா எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டயகனல்ல இருக்கிறது தான் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி, இந்த பக்கம் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. சரியா? நமக்கு இது வந்து ஹாஃபா கட் ஆக முடியாது, இது ஆஃபா கட் ஆக முடியாது. ராம்பஸ்க்கு வந்து 90 டிகிரி இல்லாதனால இட் ஹேஸ் ஒன்லி 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அந்த 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் அட் டயகனல்ஸ். டயகனல்ல இருக்கிறது தான் என்னது, 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் த லெட்டர் இசட். ஸோ இப்போ நமக்கு லெட்டர் இசட்டோட ரொட்டேஷனல் சிமெட்ரி நமக்கு கேட்குறாங்க. இப்போ ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னா என்னன்னா, நம்ம 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்றோம்னா எத்தனை தடவை அது கரெக்டாக கோயின்சைட் ஆகுது அப்படின்னு பார்க்கறது தான் ரொட்டேஷனல் சிமெட்ரி. இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் இசட் எடுக்கிறேன். லெட்டர் இசட் எங்கேயாவது இருக்கு? இது லெட்டர் இசட். சரியா? இப்போ நான் இதை என்ன பண்றேன், 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ இது வந்து நார்மலா இருக்கு. இப்போ 90 டிகிரி இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. என் மாதிரி வந்தது. இது 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 90 டிகிரிக்கு அப்புறம் என்ன, ஒரே ஒரு சுத்து. இப்போ வந்து 180 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்றேன். 180 டிகிரி ரொட்டேட் பண்றேன்னா என்னது, இதை இன்னொரு 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணணும். சரியா? காப்பி பண்றேன், பேஸ்ட் பண்றேன். பாருங்க இது வந்து இன்னொரு 90 டிகிரி. கரெக்டா இன்னொரு 90 டிகிரி. இப்போ ரொட்டேட் பண்ணிட்டேன்னா இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இதுவும் கோயின்சைட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் இமேஜும், இது ஃபர்ஸ்ட் இமேஜ், செகண்ட் இமேஜ், இது தேர்ட் இமேஜ். அப்போ ஃபர்ஸ்ட் இமேஜும் தேர்ட் இமேஜும் கோயின்சைட் ஆகுது. அப்போ இது ஒரு ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி, ஒரு ரொட்டேஷன்ல கோயின்சைட் ஆகுது. இப்போ 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ இதுவே என்ன பண்ண போறேன் அப்படின்னா 270 டிகிரில ரொட்டேட் பண்ண போறேன். இப்போ இதை 270 டிகிரில ரொட்டேட் பண்ணலாம். இன்னொரு ரொட்டேஷன் பண்ணியாச்சு. பாருங்க இது வந்து கோயின்சைட் ஆகல. இது ஃபர்ஸ்ட் இமேஜ் கூட கோயின்சைட் ஆகல. அப்போ 270 டிகிரிலையும் கோயின்சைட் ஆகல. நெக்ஸ்ட் 270க்கு அப்புறம் என்னது, 360 டிகிரில நான் ரொட்டேட் பண்ண போறேன்.
ஒவ்வொரு 90 டிகிரியா நான் இன்கிரீஸ் பண்றேன். அவ்வளோதான். ம். இப்ப பாருங்க. திரும்பவும் இசட் கோயின்சைட் ஆயிருச்சா? ஸோ திஸ் இஸ் வாட் இமேஜ். இது ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, ஃபிஃப்த். அகைன் 360 டிகிரில என்ன ஆயிடுச்சு? கோயின்சைட் ஆயாச்சு. ஸோ எத்தன தடவ நமக்கு கோயின்சைட் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். இது ஃபர்ஸ்ட் ஃபிகரோட எத்தன தடவ கோயின்சைட் ஆகுது பாருங்க. இது ஒரு தடவ கோயின்சைட் ஆகுது. திஸ் ஒன் கோயின்சைட். அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். அப்புறம் வந்து இது ரெண்டாவது கோயின்சைட் ஆகுது. இது செகண்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். அதனால ரொட்டேஷனல் சிமெட்ரியில எத்தனை தடவை கோயின்சைட் ஆகுது? தட் ஷுட் பி கிரேட்டர் தென் 2. அதாவது 1க்கு கோயின்சைட் ஆகாது. இப்போ 360 டிகிரி எதை ரொட்டேட் பண்ணாலும் அது சேமா கோயின்சைட் ஆயிடும். அதை தவிர வேற எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி இங்க என்னன்னு பார்த்தோம்னா 2. இசட்டுக்கு வந்து த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 2. அப்படின்னா 360 டிகிரிக்கு உள்ள எத்தனை தடவை மேட்ச் ஆகுது? 360 டிகிரி ஒரு தடவை கண்டிப்பா மேட்ச் ஆகும். அதுக்குள்ள எத்தனை தடவை மேட்ச் ஆகுது அப்படின்னு. ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து எப்பயுமே 1 இருக்காது. இட் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. சரியா? A figure is said to have rotational symmetry if the order of rotation is at least 2. இப்போ நம்ம இது நல்லா கவனிக்கணும். பாத்தீங்கன்னா இது வந்து 0 டிகிரில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 360 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் 360 டிகிரி ஒரு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 0ல இருந்து 360 டிகிரி போகுதுன்னா 0ல இருந்து 360 டிகிரி போகுதுன்னா கண்டிப்பா ஒரு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இது 0வும் 360யும் கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். ஆனா இங்க பார்த்தோம்னா கிரேட்டர் தென் 2 டைம்ஸ் 2 மினிமம் இருக்கணும். 1 வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம். Dash symmetry occurs when the object slides to new position. So இது வந்து பாத்தீங்கன்னா translation symmetry. இது வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி என்னது ரிப்பீட்டேஷன் ஆஃப் த இதுவும் பண்ணலாம். ஒரே ஆப்ஜெக்ட் வந்து புதுசு வேற பொசிஷனுக்கு போயிருக்கும். ஆனா என்ன பண்ணும்? அதே ஆப்ஜெக்ட் காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் வி கால் இட் அஸ் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி.